Hello friends, வணக்கம் and welcome back to Shivu's lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல கேரமல் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாயசம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் சேமியா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். சேமியா நல்லா வறுபட்டு இந்த அளவு பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் 3 கப் பால் சேர்த்துடலாம். இந்த சேமியா பாலோட நல்லா சாஃப்டா குக் ஆகி வரட்டும். இப்போ ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இந்த கேப்பில் கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 கப் சுகரை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி லிக்விட் ஃபார்முக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வந்திருக்கு. இப்போ லைட் ப்ரௌன் கலரில் சிரப் ரெடி ஆகிருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட கேரமல் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ பாயசத்தோட கேரமல் சிரப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாலோட சேர்ந்து கேரமலும் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாயசம் கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்னஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் இதில் எந்த ஏலக்காய் பொடியும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பாயசத்துக்கு கேரமலோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போ நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான கேரமல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.